இந்த காலை ஆராதனையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இப்படியாக கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தார். நாம் இந்த நாளில் ஆராதித்த வண்ணமாய் தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன்னா, அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் அற்புதமானவர், அவர் அற்புதர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா! அவரை போல ஒரு தேவன் இல்லை. இந்த காலை வேளையில் அந்த எண்ணத்தோடு நாம் ஆராதித்த வண்ணமாய் நாம் இந்த தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 7வதும் 8வதும் ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். The Gospel according to John chapter 2 verses 7 and 8. இன்றைக்கு நாம் பேச போகிற செய்தி நமக்கு மிகவும் பரிச்சயமான, மிகவும் அறிமுகமான ஒரு பகுதியிலிருந்து தான் நான் பேச போகிறேன். தெரிந்த காரியங்களை பேச போகிறேன். ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு இடைப்படுவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தனால இந்த பகுதியிலிருந்து நான் பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 2:7. John chapter 2 and verse 7 and 8. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது எங்கே நடந்தது, எந்த இடத்துல நடந்தது? கானா ஒரு கல்யாணம். இது இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில். இந்த பகுதியிலேருந்து இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம இதை அடிக்கடி இதை கதையாக கேட்டிருக்கிறோம், சம்பவமாக பிரசங்கங்களாக கேட்டிருக்கிறோம். அநேக தியானங்கள் இதிலே நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இதிலிருந்து என்னிடத்திலே அவர் பேசும்படியாக சொன்ன காரியங்களே உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். இந்த 7வது வசனத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். Fill the water pots with water and they fill them up to the brim அப்படின்னு இந்த வசனம் போட்டிருக்கு. இயேசு தம்முடைய வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் அநேக அற்புதங்களை பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி அவர் செய்த அற்புதமாய் காணப்படுகிறது. எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி செய்த அற்புதமாய் காணப்படுகிறது. நாம் சில வாரங்களுக்கு முன்பாக யவீருவின் மகளை இயேசு சுகமாக்கினதை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ அதில் கூட யவீரு இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை அழைக்கும்போது அவன் கேட்டுக்கொண்டது, என்னுடைய மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், அவளை வந்து வீட்டில் தொட்டு சுகப்படுத்துங்கள் என்று கேட்டான். ஆனால் நடந்தது என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் யவீரனுடைய மகள் மரித்து விட்டாள். இயேசு இப்போ அவர் வீட்டுக்கு போய் மரித்தவளை மீண்டும் உயிரோடு எழுப்புகிறார். இப்போ யவீருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னா, மரண அவஸ்தையில் இருக்கிற ஒரு மகள், அவள் குணப்படணும்னு தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு செய்த அற்புதம் மரண அவஸ்தையிலிருந்து அவளை சுகப்படுத்தலை, மரித்து போன அவளை உயிரோடு எழுப்பினார். அதே மாதிரி நீங்கள் 38 வருஷமாய் குளத்தருகே இருந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா, என்னை அந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான். இப்போ அவன் எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, இனிமேலாவது இவர் நம்மளை கொண்டு போய் விடுவார் போல அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் இயேசு அவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, இட்ஸ் மிரக்கிள் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அதிசயம், எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அதிசயம். இட்ஸ் மிரக்கிள் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்.
அதே போல தான் நாம் வாசித்த இந்த சம்பவத்திலையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அப்படின்னு சொல்லி வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அப்போ இந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்படியாவது கொஞ்சம் திராட்சை ரசம் கிடைக்கும், அதை பரிமாறி அந்த ஒரு வெக்கத்துக்குள்ளே கடந்து செல்லாமல் வெளியில் வரலான்னு தான் அந்த குடும்பத்தார் நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, மிக சிறந்த ஒரு திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக, அதை பரிமாறும்படியாக அவர் அந்த இடத்துல செய்கிறார். அப்போ அது ருசி குறைந்ததாக இருக்குன்னு தான், அவங்க குறைஞ்சா இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு திராட்சை ரசம் கிடைச்சா போதுன்ற எதிர்பார்ப்பு தான் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல இயேசு செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்று எல்லாரும் சொன்னாங்க. அது முதல் பழைய ரசத்தை பார்க்கிலும் மிக ருசி உள்ளதாய் காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த அற்புதம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அப்படின்னா, இது எதிர்பார்ப்புக்கு மேலாக இயேசு செய்த ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தில் என்ன பண்ணார்? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வாட்டர் டர்ன் டு வைன். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்துக்குள்ளே நான் தொடர்ந்து கடந்து செல்கிறேன். இந்த யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அதிசயத்தை இயேசு அந்த இடத்துல செய்தார் என்பதற்கு இந்த வசனம் அதை தெளிவாக சொல்லுகிறதா இருக்கிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறே என்றான் அப்படின்னு இந்த ரசத்தை குறித்து அந்த ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தார்னா, குறைவை சந்திக்கும்படியாக மாத்திரம் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யலை. ஏதோ ஒரு குறைவு, அந்த குறைவை நிறைவாக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதத்தை இயேசு அந்த இடத்துல செய்யலை. செய்ததை சிறந்ததாய் அந்த இடத்துல செய்தார். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். அதன் பேரிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை செய்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். தொடர்ந்து இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் நேரடியாக கடந்து செல்வோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு இந்த பகுதி ஒரு துவக்கமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். யோவான் 2:4, John chapter 2 and verse 4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். Jesus said unto her, Woman, what have I to do with thee? Mine hour is not yet come. என் வேளை இன்னும் வரவில்லை. இப்போ முதலாவது அற்புதமும் அடையாளமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்யணும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய வேளை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். His hour should come in our lives. அவருடைய வேளை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அவருடைய வேளை, His hour should come in our lives. பாருங்க, இந்த சம்பவத்தில் இயேசு அந்த கல்யாண வீட்டிலே தம்முடைய சீஷர்களோட இருக்கிறார். அவர் தேவகுமாரனாக இருந்தனால அந்த இடத்துல குறைவுபட்டது என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவருக்கு அதை அறிவித்தனால தான் தெரியும்ன்ட்டு இல்லை, ஏற்கனவே அவருக்கு அது தெரிந்ததாய் இருந்தது. ஆனால் அவர் இந்த திராட்சை ரசம் தீர்றதுக்கு முன்பாகவே ஒரு அற்புதத்தை செய்து குறைவில்லாமல் நடத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. தம்முடைய வேளை வருவதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். அந்த வேளை வந்த பிறகு அவருக்கு திராட்சரசம் குறைவுபட்டது என்று அறிவிக்கப்பட்டது.
அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல, மை டைம் இஸ் நாட் கம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து அதற்கு பின்பாக அவர் காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்குறோம். இப்போ அவருடைய வேலை வரும் வரைக்கும் அந்த காரியங்கள் நடைபெறாது. அற்புதமாக இருக்கலாம், அதிசயமாக இருக்கலாம். அது எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறாரோ, அது அவருடைய வேலை வரவில்லை என்றால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய வேலையிலே அவர் செயல்படும் போது அவர் தருகிற அந்த ஆசீர்வாதம் அது எப்படி இருக்கணும்னா, அது சிறந்ததாக இருக்கும். அது சிறந்ததாக இருக்கும். அதுதான் அந்த இரண்டாவது கொடுக்கப்பட்ட அந்த திராட்சை ரசம் முதலை பார்க்கிலும் சிறந்ததாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது நான் சொல்ல வர குறிப்பு, ஹிஸ் அவர் ஷுட் கம் இன் அவர் லைஃப்ஸ். அவருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்விலே வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரெண்டாவதாக இந்த பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அதை தொடர்ந்து அடுத்த வசனம், 5வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 and verse 5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். His mother said unto the servants, whatsoever he says unto you, do it. அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். இந்த திருமணத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது இந்த சம்பவம் துவக்கத்தில் எப்படி சொல்கிறதுனா, இயேசுவும் அவர் சீடர்களும் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். He was invited to this wedding to participate in this wedding. எதுக்காக இந்த திருமணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார்? அந்த நாட்களிலே எத்தனையோ திருமணங்கள் அந்த பகுதியில் நடந்திருக்கலாம். எல்லா திருமணத்துக்கும் இயேசு போனாரான்னு தெரியல. எல்லா திருமணத்துக்கும் இயேசு போய் ஏதாவது அற்புதம் செஞ்சாரானா அதை குறித்து வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. ஆனால் விசேஷமாய் இந்த திருமணத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த திருமணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டார் என்பதையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது சீஷர்களோடு. ஆனால் அவர் எதற்கு அழைக்கப்பட்டார்? வந்த அந்த திருமணத்திலே, திருமண வைபவத்திலே கலந்து கொள்ளும்படியாக ஒரு விருந்தினராக அவர் அழைக்கப்பட்டார். He was called as a guest to the wedding. அதுதான் அவருடைய அழைப்புக்கு காரணம் அந்த இடத்துல. ஆனால் இப்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் விருந்தினராக அந்த திருமணத்துக்கு வந்துட்டார். ஆனால் வந்த இடத்துல திருமணத்தில் ஒரு குறைவு உண்டாகிறது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவரிடத்துல அவருடைய தாய் ஆகிய மரியாள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபடுகிறது அப்படின்னு சொல்லி. அவர் உடனே என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வேலை வரவில்லை என்று சொன்னார். என்னுடைய வேலை வரவில்லை. உடனே அந்த தாய் அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த முதல் காரியம் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பகுதியில் விருந்தினராக அழைக்கப்பட்ட இயேசுவினால அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடியாது. ஜீசஸ் who was called as a guest could not perform the miracle. அந்த அற்புதம் செய்வதற்கு ஒரு காரியம் அங்கு செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அதான் அந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் முதல் பகுதி அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னாரு. ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்னார். உமன் வாட் ஹவ் ஐ டு டூ வித் thee. இது யாரை பார்த்து கேட்டார் அப்படின்னா, ஏதோ போயிட்டு வர ஒரு ஸ்திரீயை பார்த்து கேட்கல. இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்து கேட்டார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கேட்குறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஒருவேளை இதில் வாசிக்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் தோணலாம், ஏன்னா இயேசு அவங்க அம்மாவை மரியாதை குறைவாக பேசிட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அற்புதம் நடப்பதற்கு, அற்புதம் செய்யப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இயேசு விருந்தினராக இருந்தார் என்றால் அந்த அற்புதம் அந்த இடத்துல நடக்காது. ஆனால் இயேசு தேவகுமாரன் என்பதை அவருடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே இவர்கள் வரும்போது அப்பொழுது அந்த இடத்துல அற்புதம் நிகழும். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? ஹிஸ் அவர் ஷுட் கம் இன் அவர் லைஃப். அற்புதம் நடைபெறுவதற்கு அவருடைய வேலை நம்முடைய வாழ்வில்
வர வேண்டும். ஆனால் ரெண்டாவது மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் ஹார்ட் ஷுட் கன்சென்ட் டு ஹிஸ் லார்ட்ஷிப். அவருடைய கர்த்தர்த்துவத்திற்கு நம் இருதயம் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கர்த்தர்த்துவத்துக்கு நம்முடைய இருதயம் அர்ப்பணிக்க வேண்டும். முதல்ல சொல்லப்பட்ட வேண்டுகோள், வைக்கப்பட்ட வேண்டுகோள் எப்படி வைக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு தாயாக வைக்கப்பட்டுச்சு. இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு வெட்ககரமான ஒரு நிலைமை, எதையாவது செய்ப்பா அப்படின்னாரு. இயேசு சொன்னார், எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னாரு. ஸ்திரீயே என்று சொன்னார். ஏன்னா தாயாய் இருந்து ஒரு மகனிடத்தில் கேட்கப்பட்டு அந்த மகன் செய்கிற அற்புதம் இது அல்ல. இது அவருடைய கர்த்தர்த்துவத்தினால், தன்னுடைய தேவ தன்மையினால் தேவகுமாரனாக அந்த இடத்துல அவர் செயல்படும் போது அப்போ அந்த இடத்துல அற்புதம் நடைபெறும் என்பதை தேவன் அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். அதனால தான் மரியாள் உடனடியாக சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். உடனடியாக மரியாளும் அந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் அவருடைய கர்த்தர்த்துவத்துக்கு கீழாக தங்களை கீழ்ப்படுத்தினதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இப்போ ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் ஹார்ட் ஷுட் கன்சென்ட் டு ஹிஸ் லார்ட்ஷிப். அவருடைய கர்த்தர்த்துவத்திற்கு நம் இருதயம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னா, முதலாவது அவருடைய வேலை வரணும், ரெண்டாவது அவருடைய கர்த்தர்த்துவத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். his hour should come in our lives and our heart should consent to his lordship. அது மாத்திரமல்ல, இப்போ மூன்றாவதாக ஒரு காரியத்தை அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், 7வதும் 8வதும் ஆகிய வசனங்களில் சில பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இயேசு அவர்களிடத்தில் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 காரியங்கள் இந்த இடத்துல இயேசு அவர்களிடத்தில் கட்டளையிடுகிறார். ஏன் கட்டளையிடுகிறார்? முதலாவது அவருடைய வேலை வரணும், ரெண்டாவது அவர்கள் அவருடைய கர்த்தத்துவத்துக்கு கீழ்ப்படும் போது அவர் உடனடியாக அவர் வாயிலிருந்து அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவருடைய வார்த்தை வெளிப்படும் போது அவர் அங்கே இடத்துல அந்த வேலைக்காரர் இடத்துல 2 கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? 7வது வசனத்தில் 2:7 ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். உடனடியாக அந்த வேலைக்காரர்கள் செய்கிற காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறது. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். and they filled them up to the brim. fill the water pots with water. அதான் அவர் கொடுத்த கட்டளை. உடனடியாக வேலைக்காரர் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். they filled them up to the brim. அது மாத்திரமல்ல, இப்போ அடுத்தது சொல்கிறாரு, பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள், மொண்டு கொண்டு போங்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். draw some out now and take it to the master of the feast, and they took it. பாருங்கள், 2 இடத்துலையுமே அவர் சொன்ன கட்டளையை பார்க்குறோம். உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படியே அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். முதல்ல தண்ணீர் ரொப்புங்கன்றாரு, ரொம்பி வழியும்படியாக நிறைய நிரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக அதிலிருந்து மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அதன்படியே அவர்கள் கொண்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? his hour should come in our lives. அதான் முதல்ல நம்ம பார்த்தோம், அவருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ரெண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? our heart should consent to his lordship. நம்முடைய இருதயம் அவருடைய கர்த்தத்துவத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக our hands should complete under his leadership. நம்முடைய கைகள் அவருடைய தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும். இப்போ தான்
இந்த செயல்பாட்டுக்குடைய காரியம் நடக்கிறது. ஏன் இப்போ அவங்க சொன்னபடியெல்லாம் செய்கிறாங்கன்னா, அவர் கர்த்தத்துவத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவர் வாயிலேருந்து அந்த கட்டளை பிறக்குது. கட்டளை பிறந்த உடனே அந்த கட்டளைக்கு இணங்கி அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். இப்போ மூன்றாவதாக அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா, அவர் ஹேண்ட்ஸ் ஷுட் கம்ப்ளீட் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். அவருடைய தலைமையின் கீழ் நம்முடைய கைகள் செயல்பட வேண்டும். அவர் ஹேண்ட் ஷுட் கம்ப்ளீட் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த 3 காரியங்கள் இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், அவருடைய வேலை வரணும். அவருடைய வேலை வந்த பிறகு நாம் அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அர்ப்பணித்த பிறகு அவர் நமக்கு கொடுக்குற அந்த வார்த்தைகளை நம்முடைய கைகள் செயல்பட காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதன்படியே செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆனால் இதற்கெல்லாம் முக்கிய திறவுகோல் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கல்யாணத்தில் எல்லாரும் வந்தாங்க, இந்த திருமணத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. ஆனால் வந்தவர்களில் ஒருவராய் இயேசுவும் வந்தார். ஜீசஸ் வாஸ் ஆல்சோ இன்வைட்டட் டு திஸ் வெட்டிங். அவரும் அழைக்கப்பட்டவர்களில் ஒருவராய் அந்த திருமணத்திற்கு வருகிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் அவர் அங்கே வந்ததுனால குறைவு இல்லாமல் போல, அவர் வந்ததுனால அந்த குறைவு தீர்ந்ததாகவும் இல்லை. அவர் அந்த இடத்துல அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டு விருந்தினராகவே போயிடல, அவர் முதலாவது அழைக்கப்பட்டார், திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். நீங்கள் யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் இப்படியாக சொல்லுகிற, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 and verse 2, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இவர் அழைக்கப்பட்டிருந்தது எப்படி அப்படின்னா, he was invited as a guest. அவர் ஒரு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார், அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர் எப்படி அழைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு ஒரு விருந்தினராக அழைக்கப்பட்டார். he was invited as a guest. ஆனால் அதோடு நின்றுச்சு அப்படின்னா இந்த அற்புதம் நிகழாமல் போயிருக்கும், அதோடு அந்த காரியம் எழுதப்படாமல் போயிருக்கும். இந்த சம்பவம் ஒரு துக்ககரமான ஒரு சம்பவமாகவே முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல அதோடு நிற்கவில்லை. இதில் மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 and verse 3, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். திராட்சரசம் இல்லை என்றார். அப்போ திராட்சரசம் இங்கே குறைவுபடுது. இயேசு அந்த திருமணத்திற்கு விருந்தினராக வந்திருக்கிறார். குறைவுபடும் போது அவருக்கு அந்த குறைவு அறிவிக்கப்படுகிறது. இந்த குறைவு அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. he was informed about the deficiency in the wine. இந்த திராட்சரசம் குறைவுபடுகிறது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது, இல்லை அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய அற்புதத்தின் முக்கிய திறவுகோல், இந்த திருமணத்தில் முக்கிய திறவுகோல் எங்கே அப்படின்னா, இயேசுவுக்கு இந்த குறைவு தெரியப்படுத்தப்படுகிறது. he should be called when lacking. நாம் குறைவுபடும் போது அவரை அழைக்க வேண்டும், அவருக்கு அறிவிக்க வேண்டும், அவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த திருமண காரியத்தில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், முக்கியமாக 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் திறவுகோல் எங்கே அப்படி இருக்குன்னா, விருந்தினராக அழைக்கப்பட்டார், விருந்தினராகவே போயிட்டார் அப்படின்னா அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் அழைக்கப்பட்ட இயேசுவுக்கு அந்த இடத்துல ஒரு குறைவு இருக்குது என்பதை தெரியப்படுத்தி அதை நிறைவாக்கும்படியாக, எதையாவது செய்யும்படியாக அவருக்கு தெரிவிக்கப்படும் போது இயேசு அந்த இடத்துல செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ மிக மிக முக்கியமான 4வது காரியம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, he should be called when lacking. எப்போ அழைக்கப்பட வேண்டும்? நாம் குறைவுபடும் போது அவர் அழைக்கப்பட வேண்டும். He should be called, he should be informed, he should be told that we are lacking and we need something. Even though he knows it. அவர் ஏற்கனவே அது எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருந்தாலும் நாம் அவருக்கு தெரிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
வெகு சுலபமாய் இயேசு அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்பும்படியாக சொல்லுகிறார். அந்த ஜாடிகளிலே முண்டு அதை பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று பரிமாறும்படியாய் சொல்லுகிறார். அது சிறந்த திராட்சரசமாய் அது மாறினது. இப்போ முதலாவது நம்ம பார்க்கிற ஒரு அற்புதம், எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. வாட்டர் turned into wine, a miracle beyond expectation. 4 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 4 காரியங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது, நாம் அவருடைய வேளை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். His hour should come in our lives. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், our heart should consent to his lordship. அவருடைய கர்த்தத்துவத்திற்கு நம் இருதயம் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தோம், our hands should complete under his leadership. அவருடைய தலைமையின் கீழ் நம்முடைய கைகள் செயல்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நான்காவதாக, he should be called when we are lacking. நாம் குறைவுபடும்போது அவர் அழைக்கப்பட வேண்டும், அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். நாம் குறைவுபடும்போது அவர் அழைக்கப்பட வேண்டும். He should be called when we are lacking. அநேக வேளையில் அவர் விருந்தினராக வந்துட்டு விருந்தினராகவே போயிடுவார். பிகாஸ் we don't tell him, we don't call him, we invite him, but we don't tell him about what is lacking. அநேக வேளையில் இயேசு விருந்தினராக அழைக்கப்படுகிறார், விருந்தினராக வராரு. ஆனால் விருந்தினராக வந்தவர் விருந்தினராகவே போயிடுறார். ஏன்னா குறைவு என்ன என்பதை அவருக்கு நாம் தெரியப்படுத்துவதில்லை. we do not convey the lack. இந்த நாள் காலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அற்புதம் செய்வதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதற்கு அவர் ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் அதற்கு ஆன படிகளை நாம் இந்த திருமண வைபவத்திலிருந்து, இந்த திருமணத்தில் இயேசு செய்த அந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற வேளையில், ஒருவேளை இதில் அவருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கலாம். ஏன் வேலை வரலன்னா, நம்ம இன்னும் அவருடைய கர்த்தத்துவத்துக்கு கீழ்ப்பட்டு அர்ப்பணித்து அதற்கு கீழே வராமல் நிற்கிறதுனால அவருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வராமல் இருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு நாம் அர்ப்பணித்து போமே, ஆனால் அவருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தை நமக்காக புறப்படும். அந்த வார்த்தையை நம்முடைய கைகள் செயல்படுத்தும் போது நமக்கான காரியத்தை அவர் செய்வார். ஆனால் மிக மிக முக்கியமானது, நம்முடைய குறைவை அவரிடத்தில் அறிவிப்பது தான் மிக முக்கியமான ஒரு திறவுகோல் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறதே. ரெண்டாவதாக, நான் ஒரு சம்பவத்துக்குள்ளாய் நான் கடந்து செல்லுகிறேன். இதுவும் மிக மிக தெரிந்த ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம். இதை அநேக முறைகள் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இதிலேருந்து அநேக சத்தியங்களையும் நான் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் தேவ ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். இப்போ ரெண்டாவதாக, மிரக்கிள் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இது என்ன காரியம் அப்படின்னா, யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 verses 43 and 44. யோவான் 11வது அதிகாரம் 43 44 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். சம்பவம் நல்லா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லாசரு இயேசு மிகவும் நேசித்த ஒரு மனிதன். லாசரு மரித்த போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் நமக்கு நல்லா, இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதிலிருந்து சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன் இந்த சம்பவத்தில் இது எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அதிசயம் என்று ஏன் நான் சொல்லுகிறேன்னா, why do I call this a miracle beyond expectation? இந்த பகுதியில் சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாய் விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 and verse 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து
ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லார்ட், இஃப் யூ ஹேட் பீன் ஹியர் மை பிரதர் would not have died. இது யார் சொன்ன காரியம்? மார்த்தாள் இயேசுவினிடத்தில் சொன்ன ஒரு காரியம். இப்போ மார்த்தாளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என் சகோதரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், என் சகோதரன் வியாதியோடு காணப்படுகிறான். இயேசு அந்த இடத்துல இயேசுக்கு வார்த்தை அனுப்பப்படுகிறது, செய்தி அனுப்பப்படுகிறது. இயேசு வந்து அவனை சொஸ்தமாக்குவாள் என்பது அவளுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறா, நீர் இங்கே இருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த வியாதியை இயேசு சுகப்படுத்தியிருப்பார் என்பது தான் அவளுடைய எதிர்பார்ப்பு. திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மார்த்தா. மார்த்தாளுடைய எதிர்பார்ப்பு என்ன? வியாதியாக இருந்த தன்னுடைய சகோதரனை இயேசு சுகப்படுத்தியிருப்பார் என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. இப்போ ரெண்டாவதாக இங்கே அதே அதிகாரத்தின் 32வது வசனம், யோவான் 11:32 வாசித்தீங்கன்னா அதனுடைய கடைசி பகுதி, ஜான்ஸ் காஸ்பல் 11:32, அந்த இடத்துல நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். யார் இதை சொல்கிறது அப்படின்னா, இது சொல்கிறது மரியாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். லார்ட், இஃப் யூ ஹேட் பீன் ஹியர் மை பிரதர் would not have died. இது வந்து சொல்லுகிறது மரியாள். இப்போ மரியாளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? தன்னுடைய சகோதரன் வியாதிப்பட்டு கிடக்கும்போது இயேசு அந்த இடத்துல வந்து இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ வியாதியை அவர் குணமாக்க முடியும் என்பது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து 37வது வசனத்தை அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 11:37, ஜான்ஸ் காஸ்பல் 11:37, அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். Could not this man which opened the eyes of the blind have caused that even this man should not have died? இவன் சாகாமல் அவர் தடுத்திருக்க முடியுமே அப்படின்றது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இது யாருன்னா, அங்கு கூடியிருந்த சில ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ மரியாளுடைய எதிர்பார்ப்பு, மார்த்தாளுடைய எதிர்பார்ப்பு, அங்கு கூடியிருந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவன் வியாதியாக இருக்கும்போது இயேசு அந்த இடத்துல வந்திருந்தால் அவனை சுகப்படுத்தியிருக்க முடியும், அவன் மரித்திருக்க மாட்டான். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாளும் எதிர்பார்க்கல, மார்த்தாலும் எதிர்பார்க்கல, சுற்றி இருந்த ஜனங்களும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் என்பதை அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த சூழ்நிலை அவர்களுடைய நம்பகத்தன்மைக்கு மிஞ்சினதாக இருந்தது, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சினதாக இருந்தது. அந்த சூழ்நிலையே அவர்களால் அதை தாண்டி போக முடியல. அவர்களுடைய விசுவாசம் எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா, சுகவீனமாக இருக்கிற என்னுடைய சகோதரனை இயேசுவால் சுகப்படுத்த முடியும், ஆனால் அதோடு முடிஞ்சிருச்சு. அதோடு அவர்களுடைய எல்லை, விசுவாசத்தின் எல்லை முடிந்துருச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த 34வது வசனம், 11வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல இப்படியாக சொல்லுகிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கும்போது, ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். ஆண்டவரே வந்து பாரும். லார்ட் கம் அண்ட் see. லார்ட் கம் அண்ட் see. இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாய் என்னுடைய கண்களிலே தென்பட்டது. அப்போ எதிர்பார்ப்புக்கு மேலாக ஒரு அற்புதத்தை இயேசு செய்யணும் அப்படின்னா, முதலாவது அதற்கு திறவுகோல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே அந்த சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் அழைக்கதை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே, அந்த மரித்து போன அந்த சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இயேசுவை அழைக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே வந்து பாரும். லார்ட் கம் அண்ட் see. கம் அண்ட் see. அப்போ நம்முடைய அற்புதம் முதலாவது நடைபெறணும் அப்படின்னா, எதிர்பார்ப்பு ஒருவேளை நமக்கு எதிர்பார்ப்பு ஒரு எல்லையோடு நின்றுக்கலாம். ஆனால் தேவன் அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லவராய் இருக்கிற தேவனை அந்த சூழ்நிலைக்குள்ளே
நாம் அழைக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலைக்குள்ளே இயேசுவை அழைத்த உடனே அவர் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அவனை எங்கே வைத்தார்கள் என்று கேட்டு அந்த இடத்துக்கு அவர் வருகிறதை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அவர் அந்த பகுதிக்கு வந்த உடனே அவர் அழைக்கப்பட்டார். அவர் அந்த பகுதிக்கு வந்த உடனே அவர் சும்மா இல்லை. அந்த இடத்துல வந்த உடனே உடனடியாக அவர் செயல்பட துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். He starts working when he came to the place. When he entered that situation, that dead situation, அந்த மரித்து போன அந்த சூழ்நிலைக்குள்ளே அவர் அழைக்கப்படும் போது அவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து அந்த சூழ்நிலையிலே அவர் செயல்பட தொடங்குகிறார். அவர் செயல்பட தொடங்கும்போது அவர் இந்த பகுதியிலே 3 கட்டளைகளை அவர் பேசுகிறதை, அவர் வார்த்தையை பேசுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். When he steps into that dead situation, he starts working. When he starts working, he starts speaking his word and he starts commanding, and that is when the miracle happens. அப்போ இந்த அற்புதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இது எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அற்புதம். miracle beyond expectation. எப்படிப்பட்ட ஒரு miracle? from rest to resurrected. அவன் மரித்து போனவன் தான், ஆனால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறான். மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த அற்புதம் நடந்த காரியத்தை குறித்து இயேசு 3 கட்டளைகளை அந்த இடத்துல பேசுகிறதை நான் பார்க்கிறேன். அதற்கு ஒப்பாக 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 3 commands that Jesus gave in that situation. அந்த அற்புதத்துக்கும் அற்புதம் செய்கிறவராகிய இல்லை அற்புதராகிய இயேசுவுக்கும் நடுவிலே இருந்த 3 காரியங்கள், அதை இயேசு 3 கட்டளைகளை அதை மாற்றினதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ 3 காரியங்களை நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கும்படியாய் விரும்புகிறேன். இந்த 11வது அதிகாரத்தின் 39ஆம் வசனம், John's Gospel chapter 11 and verse 39. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். Jesus said, take away the stone. Take away the stone. முதலாவது இந்த சூழ்நிலைக்குள்ளே இயேசுவை அழைத்தார்கள். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். வந்து எதை பார்க்க சொன்னாங்கன்னா, மரித்து போன ஒரு சூழ்நிலை, மரித்து போன தம்முடைய சகோதரன் வைக்கப்பட்ட ஒரு கல்லறை, அந்த இடத்திற்கு இயேசுவை அழைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஆண்டவரே வந்து பாரும். வந்து பார்த்த உடனே இயேசு அந்த இடத்துல பார்க்குறார். பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? கல்லை எடுத்து போடுங்கள். கல்லை எடுத்து போடு. டேக் அவே த ஸ்டோன். அதான் இயேசு பேசின முதலாவது கட்டளை. இயேசு ஏன் இந்த கல்லை எடுத்து போடும்படியாக சொன்னார்? இந்த கல்லுக்கு பின்னாடி தான் இந்த பிரச்சனை. எந்த அற்புதத்துக்காக இவங்க எதிர்பார்க்குறாங்களோ இந்த கல்லுக்கு பின்னாடி தான் இந்த அற்புதத்தின் காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா மரித்து போன லாசரு அந்த குகைக்குள் வைக்கப்பட்டு அதற்கு முன்பாக ஒரு கல்லினாலே அந்த குகை மூடப்பட்டு இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு முதலாவது செய்த காரியம், அந்த கல்லை அகற்றுங்கள் என்றார். ஏன் அந்த கல்லை அகற்றும்படியாக இயேசு சொன்னார்? ஏன் அந்த கல்லை அகற்றும்படியாக இயேசு சொன்னார் அப்படின்னா, இந்த கல் அவருடைய சத்தம் பிரவாகிக்காதபடிக்கு, அவருடைய சத்தம் செல்லாதபடிக்கு ஒரு தடையாக அந்த இடத்துல இருக்கிறதை நான் பார்க்கிறேன். The stone stood as an obstacle blocking the voice or the sound of Jesus. இந்த மரித்தவனுக்கும் இந்த அற்புதராகிய இயேசுவுக்கும் இடையிலே தடையாக நின்றது ஒரு கல். அந்த கல்லை அகற்றும்படியாக இயேசு சொன்னார். ஏன் அந்த கல்லை அகற்றும்படியாக இயேசு சொன்னார்னா, அவருடைய சத்தம் அந்த இடத்துல பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கல்லை அகற்றும்படியாக சொன்னார். பாருங்கள், இது வரைக்கும் லாசரு எப்படி இருந்தானா, அந்த கல்லறைக்குள்ளே மூடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கான்.
இந்த மூடப்பட்ட நிலைமையில் அவனுக்கு வெளியிலேருந்து எந்த ஒரு சத்தமோ எந்த ஒரு காரியமோ அவனுக்கு உள்ளே கேட்டிருக்காது. ஏன்னா அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லினாலே மூடப்பட்டு இருக்கிறது. இந்த கல் என்ன பண்ணுதுன்னா அவனுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை அது தடை பண்ணுகிறது. இந்த கல் என்ன பண்ணுகுதுன்னா அவனுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சகோதரிகளுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அது ஒரு தடையாக அந்த இடத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கல் என்னன்னா அவனுக்கும் தன்னை சிருஷ்டித்த தன்னுடைய தேவனுக்குமே நடுவில் ஒரு தடையாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதனால தான் இயேசு அந்த இடத்துல வந்த உடனே என்ன சொல்கிறாரு, இந்த கல்லை அகற்றுங்கள், இந்த கல்லை அகற்றுங்கள். ஏன் கல்லை அகற்றுறார் சொல்கிறாருன்னா அவருடைய சத்தம் அவனுடைய காதுகளில் துணிக்க வேண்டும். இப்போ முதலாவது அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கல்லை விலக்க வேண்டும். We have to remove the stone that is in our lives. இந்த கல்லுக்கு இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா அந்த சத்தத்தை தடுக்கிற ஒரு அனுபவம், இந்த சத்தத்தை தடுக்கிற ஒரு அனுபவம். இந்த முதலாவது அவர் கொடுக்குற ஒரு கட்டளை என்ன அப்படின்னா இந்த கல்லை அகற்றுங்கள். இந்த கல்லை அகற்றுவதற்கான ஒரு கட்டளையை முதலாவது இயேசு அந்த இடத்துல தருகிறதை நாம் பார்க்கிறோம். The command to remove the stone. எதுக்கு அதை அகற்றும்படியாக சொல்லுகிறார்? The stone cuts out the sound of the maker. இந்த சிருஷ்டிகருடைய சத்தத்தை அது தடையாக தடுக்கிறதாக அந்த கல் அந்த இடத்துல காணப்படுகிறது. இப்போ இயேசு அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்த உடனே முதலாவது அந்த கல்லை அகற்றும்படியாக சொல்கிறார். அந்த சூழ்நிலைக்குள்ளே அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். He deals with that situation. He deals with that situation. அப்போ நம்ம உடனடி பார்க்குறோம் யோவான் 11வது அதிகாரத்தின் 41வது வசனத்தில் John 11:41 இப்போ மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். And they removed the stone from the place where the dead man was lying. அப்போ இந்த கல் முதலாவது அகற்றப்பட்டது. கல் முதலாவது அகற்றப்பட்டது. இந்த அகற்றப்படுகிற கல் என்ன அப்படின்னா இந்த அற்புதத்துக்கு பின்பாக ஒரு சாட்சியாகவும் அது இருக்கும். பின்பாக ஒரு சாட்சியாகும். இயேசு உயிர்த்தெழுந்த போது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது அவர் மகிமையுள்ள ஒரு சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அப்போ அவரால் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவரால் பிரவேசிக்க முடிந்தது. அப்போ இந்த கல்லை அகற்றாமே அவரால் வெளியவும் வந்திருக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவரே அந்த கல்லை புரட்டி இருக்கவும் முடியும். ஆனால் அந்த கல் அகற்றப்பட வேண்டியது ஒரு அவசியமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லறை காலியான கல்லறையாய் அதற்கு சாட்சியாய் இருக்கிறது. அதே போல் இந்த கல் அகற்றப்படும் போது அந்த சிருஷ்டிகருடைய சத்தம் உட்பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, அது உட்பிரவேசிக்கும். ஆனால் நம்முடைய அற்புதத்துக்கு அதுவே ஒரு அடையாளமாய் ஒரு சின்னமாய் காலியான கல்லறை இருக்கும். லாசருனுடைய கல்லறை இயேசு அவனை உயிர்ப்பித்த போது காலியாய் கிடந்தது. மீண்டும் அவன் மரித்த பின்பு அந்த கல்லறையில் ஒரு வேளை வச்சிருக்கலாம். ஆனால் அவன் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அது காலியாக இருந்தது. ஒரு கல்லறையாய் அதற்கு சாட்சியாய் உயிரோடு எழும்பினான் என்பதற்கு ஒரு சாட்சியாய் இருக்கிறது. அப்போ அவருடைய சத்தம் அந்த இடத்துல பிரவாகிக்கிறது. அவருடைய சத்தம் அந்த இடத்துல பிரவேசிக்கிறது. அவருடைய வார்த்தை அந்த சூழ்நிலைக்குள்ளே பேசப்படுகிறது. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் காட்டும்படியாய் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 39ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். கல்லை எடுத்து போடுங்கள் என்று இயேசு முதலே சொன்னால், உடனே மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. By this time he stinketh, for he hath been dead 4 days. அப்படின்னு மார்த்தாள் அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ரெண்டாவதாக அகற்றப்பட வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா துர்நாற்றம் இல்லை நாற்றம். The stench has to be removed. இப்போ ரெண்டாவதாக ஒரு காரியம். முதலாவது அகற்றப்பட வேண்டியது அந்த கல். ரெண்டாவதாக அகற்றப்பட வேண்டியது அந்த நாற்றம், the stench.
ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த முழு அதிகாரத்திலையும் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இயேசு அந்த நாற்றத்தை விளக்கினதாய் நாம் பார்க்கல. எங்கேயுமே அந்த நாற்றம் விளங்கினதாய் நாம் பார்க்க முடியாது. அதற்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த லாசரு பார்த்திங்கன்னா செத்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க? நாற்றம் எடுக்குமே அப்படின்றாங்க. 4 நாளுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க? நாற்றம் எடுக்குமேன்றாங்க. சொன்னது யாருன்னா, அழுது புலம்பி கொண்டு இருக்கிற அவனுடைய சகோதரி. அழுது புலம்புறாங்க, என்னுடைய சகோதரன் செத்து போயிட்டானே, மரித்து போயிட்டானே அப்படின்னு அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஆனால் இயேசு கல்லை அகற்றுங்கள்னு சொன்ன உடனே உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரே நாற்றம் எடுக்குமே அப்படின்ற. அப்போ நாற்றம் என்ன பண்ணுகுது அப்படின்னா நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து பிரிக்கிறது. செப்பரேட்ஸ் அஸ் ஃப்ரம் அதர்ஸ். மரித்த ஒரு சடலம் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனை முறை நம்ம பார்த்துருக்குறோம். துக்க வீடுகளுக்கு போகும்போது அதில் அந்த பர்ஃப்யூமை ஊற்றுவாங்க, ஒடிக்கலான் சொல்யூஷனை ஊற்றுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த நாற்றத்தை, அது செத்து ஒரு நாள்லேயே அப்படி இருக்கும்னா 4 நாளில் எப்படி இருக்கும், நாற்றம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏன் இந்த நாற்றம் இவனுக்குள்ளே வருது அப்படின்னா, முதலாவது இவனுக்கு ஒரு காரியம் அற்று போனது. எதுக்கு அற்று போனது? அவருடைய சத்தம் என்றைக்கு அற்று போனதோ அன்றையிலிருந்து இவன் செத்தவனாய் மாறுகிறான். When his sound was cut, he began to smell. அவன் நாற்றம் எடுக்க ஆரம்பித்தான். எப்போ ஆரம்பித்தான்? அவருடைய சத்தம் அவனுடைய வாழ்க்கையில் தொனிக்காமல் என்றைக்கு நின்று போனதோ, அவருடைய சத்தத்தை என்றைக்கு அவன் செவிகளில் கேட்காமல் அடைக்கப்பட்ட நிலைமையில், கற்கள்னாலே அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தானோ, அன்றையிலிருந்து அவன் நாற்றம் எடுக்க தொடங்கினான். இப்போ இந்த நாற்றம் எப்படி இருக்குன்னா, நாள் ஆக ஆக இந்த நாற்றம் கூடும். நாள் ஆக ஆக நாற்றம் கூடும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சத்தம் இல்லாமல் அவன் தள்ளி போகிறானோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நாற்றம் அவனுக்குள்ளே அதிகமாகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த நாற்றத்துக்கு பாருங்கள், எவ்வளோதான் கூட இருந்து துக்கப்பட்டாலும், எவ்வளோதான் கூட இருந்த சகோதரிகள் அன்பு கூர்ந்தாலும் கிட்ட போகிறதுக்கு பயப்பட்டாங்க. ஏன்னா நாற்றம். இந்த நாற்றம் என்ன பண்ணும்? அவங்களுடைய விசுவாசத்தை முழுவதுமாய் தடை பண்ணிடும். ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே, நாற்றம் எடுக்குமே, இனிமேல் எதாவது பண்ண முடியுமா? இந்த நாற்றம் ஒரு தடையாக இருக்கிறதை பார்த்து, அப்போ நாற்றம் என்ன ஆகுதுன்னா, அற்புதத்துக்கான எல்லா தகுதியுமே அது தடை பண்ணுகிறதாய் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, நாற்றம் எல்லாரையும் நம்மை விட்டு தூரப்படுத்திவிடும். மிக முக்கியமாய் நம்மை சிருஷ்டித்தவரோடு நமக்கு இருக்கிற பரிசுத்தத்தை கரைப்படுத்திவிடும். நம்மை சிருஷ்டித்தவரோடு நமக்கு இருக்கிற அந்த உறவை, பரிசுத்தத்தை கரைப்படுத்திவிடும். இட் corrodes the sanctity with the maker. The stench corrodes the sanctity with the maker. முதலாவது அந்த கல் என்ன பண்ணுச்சுன்னா, cuts out the sound of the maker. நம்மை சிருஷ்டிகருடைய சத்தத்தை அது கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணிடுச்சு. ஆனால் இந்த நாற்றம் என்ன பண்ணுதுன்னா, சிருஷ்டிகரோடு நமக்கு இருக்கிற அந்த பரிசுத்த உறவை அது கரை பண்ணுகிறதாய் அது காணப்படுகிறது. அதனால தான் இயேசு உடனே இங்கே ஒரு 2வது ஒரு கட்டளையாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே இயேசு இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். He cried with a loud voice saying, Lazarus, come forth. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இந்த சத்தம் அவனுடைய செத்த சரீரத்தை உயிர்ப்பித்த ஒரு சத்தம். The command to revive the dead. The command to revive the dead back to life. மரித்தவனை மீண்டும் உயிரோடு எழுப்பும்படியாக பேசப்பட்ட ஒரு கட்டளை. மரித்தவனை உயிர்ப்பிக்கும் ஒரு கட்டளை. அப்போ என்றைக்கு இவன் இந்த சத்தத்துக்கு மறைவாக கற்கள் இருந்ததோ, வாழ்க்கையில் நிறைய கல் இருந்ததோ,
சத்தம் கேட்காம ஆனானோ அவன் செத்தவனை போல் ஆயிட்டான். செத்தவனை போல் ஆனும்போது அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா நாற்றம் உண்டானது. இந்த நாற்றம் என்ன பண்ணுச்சு? இந்த பரிசுத்தத்தை கரைப்படுத்தியது. ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்கணும். அதான் இன்றைக்கு யாக்கோபு சொல்கிறான், என்னுடைய வாசனையை நீர் கெடுத்து போட்டீர்களே என்று அவனுடைய குமாரர்களை பார்த்து சொல்லுகிறான். அப்போ நம்முடைய வாசனை கெட்டு போகிறதுக்கு ஒரு பெரிதும் காரணமாக இருப்பது அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே துணிக்காமல் இருப்பது. அதற்கு தடையாக கல் இருந்தது. அதனால தான் இயேசு முதலாவது கல்லை அகற்றுங்கள்னாரு. ரெண்டாவது இப்போ நாற்றம் இருக்குது, நாற்றத்தை மாற்றும்படியாக அவர் நாற்றத்திற்கு எதுவும் சொல்லலை. அவர் ஆனால் சொல்கிற வார்த்தை, லாசருவே எழுந்து வா என்று சொல்லும்போது மரித்தவனுக்குள்ளே ஜீவனை மீண்டுமாக ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மரித்த சடலத்துக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் இப்பொழுது கடந்து வருகிறது. இந்த புதிய ஜீவன் உள்ளே கடந்து வரும்போது அது தானாகவே பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவனுக்குள்ளே புதிய ஒரு சுத்திகரிப்போடு அவன் வெளியிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். கான்சக்ரேட்டட் வித் த நியூனஸ் ஆஃப் லைஃப். ஒரு சுத்திகரிப்போடு புதிய வாழ்க்கையில் அவன் வெளியிலே வருகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ மிக மிக முக்கியமாக இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதல் காரியத்தில் நாம் பார்ப்போம், கல்லை அகற்றும்படியாக ஒரு கட்டளை இயேசு கொடுத்தார். ரெண்டாவதில் அவர் மரித்தவனை உயிர்ப்பிக்கும்படியாக ஒரு கட்டளை கொடுத்தார். The command to remove the stone, the command to revive the dead to life. இப்போ இங்கே மிக முக்கியமாக இயேசு என்ன பண்ணுகிறார்னா, மரித்தவன் உயிரோடு எழும்படியாக உரத்த சத்தமாய் லாசருவே எழுந்து வா என்று அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். The cry of Jesus to revive the dead. அப்போ முதல் இடத்துல அந்த சூழ்நிலைக்குள்ளே இயேசு பிரவேசித்து சூழ்நிலையை மாற்றுகிறார். ரெண்டாவதாக அவனுடைய பரிசுத்தத்தை அவர் மாற்றுகிறார். He deals with the situation. முதலாவது இங்கே he deals with the sanctity. Hallelujah. அப்போ இந்த இடத்துல அந்த ஜீவன் உள்ளே போன பிறகு அந்த நாற்றம் தானாகவே மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்பாக அந்த நாற்றம் போவதற்கென்று எதுவும் பண்ணாங்க அப்படின்னா அந்த பகுதியில் அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படவில்லை, அதற்காக எதுவும் செய்யப்படவும் இல்லை. என்றைக்கு அந்த நாற்றம் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த புது ஜீவன் அவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நாற்றம் விளங்கினது. இப்போ கடைசியாக ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்தின் 44வது வசனம், யோவான் 11:44, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 and verse 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். Jesus said to them, loose him and let him go. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், ஒரு கல் இருந்துச்சு தடையா. இயேசு சொன்னார், கல்லை அகற்றுங்கள் அப்படின்னாரு. ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அந்த கல் ஒரு தடையாக இருந்தது. ரெண்டாவது, இந்த சத்தம் கேட்காமல் நாளடைவில் நாட்கள் போன போக்கிலே அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாற்றம் வந்தது. இயேசு நாற்றத்தை விளக்குங்கள்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார், லாசருவே வெளியே வா என்றார். அவனுக்குள்ளே புது ஜீவனை பேசினார். அந்த புது ஜீவன் அவனுக்குள்ளே போகும்போது அவனுக்குள்ளே இருந்த நாற்றம் மாறி அவன் மீண்டும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தப்பட்டான். நாற்றத்தை அகற்றினார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள், லூசன் and let him go. இதில் ஒரு வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்தது. என்னன்னா, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. and his face was wrapped in a cloth. his face, தமிழில் சொல்கிறது, அவன் முகமும் was also wrapped with a cloth. அப்போ இவன் சரீரம் முழுவதும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது.
இப்போ மூன்றாவதாக அகற்றப்பட வேண்டியது என்னன்னா, முதலாவது ஒரு கல் அகற்றப்படணும், ரெண்டாவது ஒரு நாற்றம் அகற்றப்படணும். முதல்ல ஒரு ஸ்டோன், ரெண்டாவது ஒரு ஸ்டென்ச், மூன்றாவது சீலைகள் அகற்றப்பட வேண்டும். சீலைகள் அகற்றப்பட வேண்டும். ஸ்வார்லிங் க்ளோத்ஸ் have to be removed. அவனை சுற்றி வைக்கப்பட்டிருந்த சீலைகள் அகற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இந்த சீலைகள் அகற்றப்பட வேண்டியதாக இருந்துச்சுன்னா, மிக முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. His face was also wrapped with a cloth. அவன் முகம் சீலைனால் மூடப்பட்டு இருந்துச்சுன்னா, முக்கியமாக அவன் தன்னுடைய சிருஷ்டிகரை பார்க்கும் பார்வை அது மறைக்கப்பட்டிருந்தது. His face was wrapped with a cloth. அந்த சீலைகள் என்ன பண்ணுச்சுன்னா, cuts the sight of the maker. அது தன்னுடைய சிருஷ்டிகரை பார்க்கும் பார்வையை மறைத்தது. அப்போ முதலாவது ஒரு சத்தம் மறைக்கப்பட்டது. சத்தம் மறைக்கப்பட்டு நாளடைவில் அது நாற்றம் உண்டானது. அதற்கு காரணம், அதற்கு அடைப்பாக ஒரு கல் இருந்தது. கல் அகற்றப்பட்டது. அதற்கு பின்பாக நாற்றத்தை மாற்றும்படியாக இயேசு அவனுக்குள்ளே புது ஜீவனை பேசும்போது பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. இந்த நாற்றம் மாறினது. அவனுக்குள்ளே புது ஜீவன் உண்டானது. அவன் மீண்டும் பரிசுத்தப்பட்டவனாய் அவன் நின்றான். மூன்றாவதாக அவனுக்குள்ளே ஜீவனோடு நிற்கிறான். ஆனாலும் அவனுடைய முகத்திலே சீலைகளால் சுற்றப்பட்டிருக்கிறது. இந்த சீலைகள் என்ன பண்ணுறது, அவனை சிருஷ்டித்த தன்னுடைய சிருஷ்டிகரை பார்க்காத விதமாய் தடையாய் அங்கே நின்றது. அப்போ தான் இயேசு அங்கே இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். லூசு கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். இந்த சீலைகள், இந்த பிரேத சீலைகள் என்ன பண்ணுச்சுன்னா, அவனுடைய பார்வை தன்னுடைய சிருஷ்டிகர் மீது இருக்கும்படியாக இருந்த தன்னுடைய பார்வையை அது மடங்கடித்தது. அது மாத்திரமல்ல, அவன் எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய விடாதபடிக்கு அவனுடைய செயல்களை அது மடங்கடித்தது. இந்த பிரேத சீலைகள், அதனால தான் இயேசு சொன்னார், கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். அப்போ இந்த மூன்றாவது படிக்குள்ளே கடந்து வரும்போது ஜீவன் வந்துருச்சு. ஆனால் இன்னும் சில காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. என்ன கட்டப்பட்டு இருக்கிறது? அவன் வாழ்க்கையில் அவன் பார்வை அந்த தேவனுக்கு நேராக இருக்கும்படியாக, அந்த தேவனையே பார்த்து அவருடைய வார்த்தையின்படி அவன் செயல்படும்படியாக அதற்கு கூடாதபடிக்கு அவன் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். அதனால தான் இயேசு அவனை பார்த்து சொன்னார், அவனை கட்டவிழ்த்து விடுங்க. இட் இஸ் அ கமாண்ட் டு ரிலீஸ். இட்ஸ் அ கமாண்ட் டு ரிலீஸ். கட்டப்பட்டவனை விடுவிக்க அது ஒரு கட்டளையாய் இருந்தது. இது எப்படிப்பட்ட ஒரு தருணம் அப்படின்னா, ஜீவன் வந்துருச்சு, ஆனால் முன்னேற முடியாத ஒரு நிலைமையில் கட்டப்பட்டவனாய் நிற்கிறான். இட்ஸ் எ ஸ்டாக்னன்ட் ஸ்டேட். ஒரு முன்னாலேயும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, எதையும் பார்க்க முடியல, ஒரு குருட்டுத்தனமாய் நிற்கிற ஒரு நிலைமையில் அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைக்குள்ளே, அந்த முடக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ளே இயேசு தம்முடைய வார்த்தையை பேசி சொல்லுகிறார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழுக்கும் போது அவனுடைய பார்வை சீர்படுத்தப்படுகிறது. அவனுடைய பார்வை சீர்படுகிறது. அவன் பார்வை சீர்படும் போது, அந்த பார்வை அவரையே நோக்கி இருக்கும்போது, அவன் கைகள் அவருடைய வார்த்தைக்கு இணங்கி செயல்படும்படியாய் கிரியை செய்ய துவங்கும். 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். அப்போ மரித்தவன் மீண்டும் உயிரோடு வெளியிலே வருகிறான். கடைசியாக அந்த வசனம் இப்படியாக முடிகிறது. 45வது வசனம் நாம் வாசிக்கும்போது, யோவான் 11:45, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 and verse 45, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். And many of the Jews which came to Mary and had seen the things which Jesus did believed in him. They confessed that Jesus is Lord. Hallelujah. இப்போ நம்முடைய அற்புதத்தில் 2 காரியத்தை பார்த்தோம். எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிற அற்புதத்தை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் இந்த காரியங்களில்
நாம் எடுத்து போட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அந்த சத்தத்துக்கு தடையாய் இருக்கிற கற்களை அகற்றப்பட வேண்டும். அவர் சத்தம் நம் வாழ்க்கையில் தொனிக்காமல் இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அது கரைப்படுத்துகிறதா, நம்முடைய பரிசுத்தத்தை கரைப்படுத்துகிறதாய் நாற்றத்தை உண்டு பண்ணும். அவர் விரும்புகிற ஒரு நற்கந்தத்தை கொடுக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். நாற்றம் எடுக்கிற அந்த வாழ்க்கையில் மீண்டுமே தேவன் புதிய ஜீவனை பேசும்போது அந்த இடத்துல பழையவைகள் ஒளிந்து போய்கிறது. மீண்டும் அந்த சத்தம் துணிக்கிறது, கல் அகற்றப்படுகிறது, நாற்றம் மாறி போய் புது ஜீவன் உள்ளே உண்டாகிறது. பரிசுத்தமாய் நாம் மாற்றப்படுகிறோம். பரிசுத்தமாய் மாற்றப்பட்ட நாம் இன்னும் சில காரியங்களில் கட்டப்பட்டு இருக்கும்போது இயேசு சொல்லுகிறார், கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழ்த்து, இந்த கட்டுகள் என்ன பண்ணுதுன்னா அவரையே நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும்படியாக ஒரு தடையை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் இயேசு சொன்னார், கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். அந்த கட்டு அவிழ்க்கப்படும் போது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும். நம்முடைய சரீரம், கைகள், கால்கள் முழுவதும் அவருடைய வார்த்தைக்கு இணங்கி அதன்படி செயல்படும். அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கவர்கள் எல்லாரும் பார்த்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடுவோம். இன்றைக்கி 2 காரியங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன், எதிர்பார்ப்புக்கு மேலாக ஏதோ கொஞ்சம் குறைவுபட்டதை தீர்க்கும்படியாக எதையாவன இயேசு செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் செய்தது மிக மிக சிறந்த திராட்சரசத்தை, முந்தி வழங்கப்பட்ட திராட்சரசத்திலும் சிறந்த திராட்சரசத்தை அவர் தந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வெறும் விருந்தினராக அழைக்கப்பட்டு போகலை. விருந்தினராக அழைக்கப்பட்ட அந்த இயேசு நடத்தில் ஆண்டவரே குறைவுபடுகிறது என்று சொன்னார்கள். அதை சொன்னபோது அவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே கிரியை செய்தார். அவருடைய வேலை வந்தபோது அவர் கிரியை செய்தார். நம்முடைய இருதயம் அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அவருடைய வேளையில் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்போது நம்முடைய கைகள் அவருடைய வார்த்தையின்படி செய்யும், அவர் கட்டளையின்படி செய்யும். லாசருவின் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம், எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே ஆண்டவரே ஏதோ சுகத்தை கொடுத்து அவனை நீங்கள் காப்பாற்றிருவீங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் வரலை. நீங்கள் வரத்துக்கு கொஞ்சம் நேரமானுச்சு. ஆனால் இப்போ மரிச்சு போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலைமையில் தான் இருந்தாங்க. இன்றைக்கு லாசருவை போல் நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி இருக்கலாம். மரித்து போன நிலைமையில் இருக்கலாம். சில சூழ்நிலைகள் மரித்து இருக்கலாம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை என் தேவன் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அதை மீண்டும் மரித்ததிலிருந்து உயிரோடு அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவராகியிருக்கிறார். A miracle beyond expectation. ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது, அந்த கல்லை அகற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் துணிக்காமல் இருக்காது, ஒரு தடையாக இருக்கிறது. இது வரைக்கும் ஏதோ ஒரு கல்லை கொண்டாந்து வச்சுட்டு அந்த கல் அவர் சத்தம் நம்ம வாழ்க்கையில் கேட்காம மிச்ச சத்தம்லாம் கேட்கும்படியாக, வேறு சத்தம் கேட்கும்படியாக, இல்லை எந்த சத்தத்தையும் கேட்காம நானே என் சொந்தமாக செஞ்சுக்கிறேன்னு சில கல்லை நம்ம அனுபவிச்சிருக்கலாம். தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், இந்த கல்லை அகற்று. மை சவுண்ட் ஷுட் ப்ராபகேட் இன் தட் டெட் சிச்சுவேஷன். என்னுடைய சத்தம் அந்த மரித்த சூழ்நிலையில் இன்றைக்கு பிரவேசிக்க நான் சுத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னுடைய நாற்றம் எல்லாரையும் பிரிச்சிடும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வார்த்தை உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக, இந்த மரித்த சூழ்நிலையை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக என்னுடைய வார்த்தை இந்த நாளில் புது ஜீவனை கொடுக்கிறது. இது வரைக்கும் நாற்றம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அந்த புது ஜீவன் உள்ளே வரும்போது அது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுகிறது. கடைசியாக இந்த சீலைகள் நல்ல கட்டப்பட்டு இருக்கிற ஜீவன் வந்துருச்சு, புது ஜீவன் வந்துருச்சு. ஆனாலும் சில சீலைகள் கட்டி வைத்து அவரை பார்க்க முடியாதபடிக்கு
அவரையே நோக்கி முன்னேற முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த சீலைகளை அகற்று. அப்பொழுது நீ அவரையே நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு முன்னேற முடியும். அதுதான் நம்முடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி. இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அதை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் அதை மாற்ற, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அதை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை அவர் மாற்றுகிறார். இந்த காலை வேளையில் அவர் மாற்றுகிறார். இன்றைக்கு அதை மாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மரித்த சூழ்நிலைகள், குறைவுபட்ட சூழ்நிலைகள், அதை தேவன் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி தம்முடைய வல்லமை அதிலே அவர் விளங்க பண்ண, தம்முடைய வார்த்தை அதிலே அனுப்பி கிரியை செய்கிறார். ஒரு அற்புதத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் எதிர்பார்ப்பு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே பாதத்தை பற்றி நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன், அற்புதத்தை, அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். நாங்கள் எண்ணுவதற்கும் நாங்கள் யோசிப்பதற்கும் ஆண்டவரே எங்களால் கிரகிக்க முடியாத காரியங்களை என் தேவன் நீர் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் தேவன் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலைகளிலே, குறைவுபட்ட சூழ்நிலைகளிலே, மரித்து போன சூழ்நிலைகளே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை நீர் காணும்படியாய் நீர் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாக்குவீராக. திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உமக்கே எல்லா கனத்துதி மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.